ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டே 18க்கான டெஸ்ட் பார்க்க போகிறோம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எழுத போகிற இந்த டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து கேள்விகளை கண்டிப்பாக வரக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷின்ஸுமே தரமாக தான் இருக்கும். எல்லோரும் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு தயாராக இருக்கீங்களா? மேற்கொண்டுள்ள கவனத்தில் இருந்து தேவையற்ற தூண்டலின் பால் கவனம் செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புலன்காட்சி, கவனக்குலைவு, சாயல், ஊக்கம். கவனக்குலைவின் மற்றொரு பெயர் என்ன? கவனச்சிதைவு, கவன ஈர்ப்பு, கவன மாற்றம், கவனச்செறிவு. கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை யாவை? ஊக்கிகள், புலன் உணர்வுகள், கவனக்குலைப்பான்கள், சாயல்கள். மனிதனின் புலன் உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அறிவின் வாயில்கள், செயலின் கருவிகள், எண்ணத்தின் ஊற்றுக்கள், நினைவாற்றல் மையங்கள். நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்காக அமைப்பு செயல்முறையே புலன்காட்சி. நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அமைப்பு செயல்முறையே புலன்காட்சி என்று கூறியவர் யார்? முர்ஃபி, ஹென்றி ஜி கேரர், பியாஜே, ஸ்கின்னர். புலன்காட்சி என்பது கீழ்கண்டவற்றுள் எதன் கூடுதல்? புலன் உணர்வு ப்ளஸ் நினைவு, புலன் உணர்வு ப்ளஸ் பொருள் அறிதல், கவனம் ப்ளஸ் ஊக்கம், கற்பனை ப்ளஸ் அறிவு. புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகள் எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 5. புலன் உணர்வுகளை தோற்றுவிக்கும் புறப்பொருட்கள் புலன்காட்சியின் எந்த காரணியை சார்ந்தவை? அகக்காரணி, புறக்காரணி, சமூக காரணி, உயிரியல் காரணி. ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக தவறாக உணர்வது எது? இல்பொருள் காட்சி, திரிபு காட்சி, தெளிவான காட்சி, சாயல் காட்சி. இயக்க திரிபு காட்சி என்பது எதன் வகை? கவனக்குலைவு, திரிபு காட்சி, சாயல், அறிவு. அறிதலின் மேம்பட்ட நிலை எது? புலன் உணர்வு மட்டும், சாயல்களின் துணை கொண்டு அறிதல், கவனக்குலைவு, புலன் உறுப்பு செயல்பாடு. கீழ்கண்டவற்றில் எது புலன்காட்சியை முறைப்படுத்தும் விதிகளில் சேராதது? முழுமை காட்சி, அண்மை விதி, ஒப்புடைமை விதி, மறதி விதி. ரப்பர் பொசுங்குவதால் ஏற்படும் மனம் என்று உணர்வது எதற்கு உதாரணம்? தூய புலன் உணர்வு, புலன்காட்சி, கவனக்குலைவு, இல்பொருள் காட்சி. சாயல்களின் வகைகளில் உட்படாதது எது? காட்சி சாயல், கேள்வி சாயல், கனவு சாயல், சுவை சாயல். புலன்காட்சியை முறைப்படுத்தும் விதிகளை முதலில் விளக்கிய கோட்பாடு எது? நடத்தை கோட்பாடு, கெஸ்டால்ட் கோட்பாடு, உட்காட்சி கற்றல், ஆக்க நிலையுறுத்தல். பொருட்களை அவற்றின் முழுமைத்தன்மையோடு காண்பது எந்த விதியின் அடிப்படையில் அமைகிறது? அண்மை விதி, ஒப்புடைமை விதி, முழுமை காட்சி விதி, தொடர்ச்சி விதி. முழுமை பெறாத ஒரு உருவத்தை நம் மனம் முழுமையாக கற்பனை செய்து கொண்டு காண்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
அண்மை விதி, ஒப்புடைமை விதி, மூட்ட விதி, தொடர்ச்சி விதி. கெஸ்டால்ட் என்ற சொல்லின் பொருள் என்ன? பகுதி, முழுமை அல்லது வடிவம், புலன் உணர்வு, சாயல். ஒரு படத்தின் விடுபட்ட பகுதிகளை தானாகவே நிரப்பி பார்க்கும் மனப்பாங்கு எதனுடன் தொடர்புடையது? ஒப்புடைமை விதி, மூட்ட விதி, அண்மை விதி, தொடர்ச்சி விதி. நெருக்கமாக இருக்கும் புள்ளிகளை ஒரு கோடாக நாம் காண்பது எந்த விதியின் செயல்பாடு? அண்மை விதி, முழுமை காட்சி விதி, ஒப்புடைமை விதி, மூட்ட விதி. இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். ஃபைனலாக எவ்வளோ மார்க்ஸ்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேற்கொண்டுள்ள கவனத்தில் இருந்து தேவையற்ற தூண்டலின் பால் கவனம் செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவனக்குலைவு. கவனக்குலைவின் மற்றொரு பெயர் என்ன? கவனச்சிதைவு. கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை எவை? கவனக்குலைப்பான்கள். மனிதனின் புலன் உறுப்புகள் என்று அழைக்கப்படுவது அறிவின் வாயில்கள். நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அமைப்பு செயல்முறையே புலன்காட்சி என்று கூறியவர் ஹென்றி ஜி கேரட். புலன்காட்சி என்பது கீழ்கண்டவற்றுள் எதன் கூடுதல்? புலன் உணர்வு பிளஸ் பொருள் அறிதல். புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகள் எத்தனை வகைப்படும்? 2. புலன் உணர்வுகளை தோற்றுவிக்கும் புறப்பொருட்கள் புலன்காட்சியின் எந்த காரணியை சார்ந்தவை? புறக்காரணி. ஒரு பொருளை வேறு பொருளாக தவறாக உணர்வது எது? திரிபு காட்சி. இயக்க திரிபு காட்சி என்பது எதன் வகை? திரிபு காட்சி. அறிதலின் மேம்பட்ட நிலை. சாயல்கள். சாயல்களின் துணை கொண்டு அறிதல். கீழ்கண்டவற்றுள் எது புலன்காட்சியை முறைப்படுத்தும் விதிகளில் சேராதது? மறதி விதி. ரப்பர் புசுங்குவதால் ஏற்படும் மனம் என்று உணர்வது எதற்கு உதாரணம்? கவனக்குலைவுள்ள புலன்காட்சி. ரப்பர் பொசுங்குவதால் ஏற்படும் மனம் என்று உணர்வது எதனம்னா புலன்காட்சி. சாயல்களின் வகைகளில் உட்படாதது எது? கனவு சாயல். புலன்காட்சியை முறைப்படுத்தும் விதிகளை முதலில் விளக்கிய கோட்பாடு எது? கெஸ்டால்ட் கோட்பாடு. பொருட்களை அவற்றின் முழுமை தன்மையோடு காண்பது எந்த விதியின் அடிப்படையில் அமைகிறது? முழுமை காட்சி விதி. முழுமை பெறாத ஒரு உருவத்தை நம் மனம் முழுமையாக கற்பனை செய்து கொண்டு காண்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூட்ட விதி. கெஸ்டால்ட் என்ற சொல்லின் பொருள் என்ன? முழுமை அல்லது வடிவம். ஒரு படத்தின் விடுபட்ட பகுதிகளை தானாகவே நிரப்பி பார்க்கும் மனப்பாங்கு எதனுடன் தொடர்புடையது? மூட்ட விதி. நெருக்கமாக இருக்கும் புள்ளிகளை ஒரு கோடாக நாம் காண்பது எந்த விதியின் செயல்பாடு? அண்மை விதி. டோட்டலாக 20 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் இதுக்கு மேலே வர வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.